இல்ல இப்ப இந்த விஜய் அவர்கள் நடத்தின ஆர்ப்பாட்டம் அதை எப்படி பாக்குறீங்க? சாரிமா மாடல் தான் இது இப்ப நடந்துட்டு இருக்க கவர்மெண்ட் தப்பு நடந்ததுன்னு சாரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நடக்க விடாம பாத்துருக்க வேண்டாமாங்கிற? இல்ல, நடக்க விடாம பாதுகாக்க வேண்டிய அரசு கடமை தான் அது. முதலமைச்சர் அவர்களே மிக தெளிவா சொல்றாங்க, ஒரு குற்றம் நடந்ததை விட நடக்காம தடுக்கிறது தான் அது. ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், ஓடி ஒழிஞ்சுக்கிட்டேன், வைத்திய வழியில் செத்து போல, அவங்க வயிற்றுல செத்து போயிட்டாங்க, இவங்க அப்பா அம்மா சண்டை, குடும்ப சண்டைன்னு தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிச்சுட்டு முதலமைச்சர் போல. அதுக்கு மாறா ஆய்வு பண்றாரு. ஆமா, தப்பு நடந்திருக்கு, அந்த அதிகாரிகளை தண்டனைக்குள்ளாக்குறாங்க, நீ விசாரணைக்குள்ளாக்குறாங்க. ஒரு முதலமைச்சரை கூப்பிட்டாமா சாரிமா நடக்கூடாதுன்னு சொல்றாரு. இது ஒண்ணு சாரி கேட்கலாம் குறைஞ்சு போல. இல்ல சார், அதுதான் கஸ்டடியல் டெத்ல பண்றது பிரச்சனை கிடையாது. நம்ம இத்தனை கஸ்டடியல் டெத் நடக்குது, இல்ல போலீஸ் புரூட்டாலிட்டி இவ்வளவு நடக்குதுன்னு அதற்கு பிறகு அதான் இந்த போலீஸ் புரூட்டாலிட்டியில கஸ்டடி டெத்ல இனிமே நடக்கக்கூடாதுங்கிற கான்சியஸ் எங்களுக்கு இருக்கு. பட் ஆனா அங்க எங்கேயாவது நடந்துடும். அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய சொல்ல காலம் வராதப்பா. சரி இருக்கட்டும்